ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம 31 டே சேலஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? 31 டேஸ் சேலஞ்சில் டெய்லியும் என்னென்ன நம்ம படிச்சுட்டு வரோம் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ நேற்று டே 6. ஸோ டே 6 ஃபிஃப்த் 3. ஸோ நான் என்ன படித்தேன் அப்படின்னா, தமிழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்பெஷல் டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சிலது. அதுக்கப்புறம் காமன் டாபிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் டாபிக் அப்படின்னா இந்த வாரத்துக்கான ஸ்பெஷல் டாபிக் என்ன அப்படின்னா, அந்த புறா குணுகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலி இருக்கு பார்த்தீங்களா? இந்த சவுண்ட்ஸ். இப்போ வந்து ஆடு அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க? நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு அந்த இது குரூப் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பா எல்லா இதுலயும் கேட்கறது. ஸோ அந்த ஸ்பெஷல் டாபிக்கை கொடுத்துருக்காங்க. காமன் டாபிக் அப்படின்னா அகரவரிசை, அதுக்கப்புறம் வேர்ச்சொல், அப்புறம் வந்து ஓரெழுத்து ஓர் மொழி, இந்த மாதிரி காமன் டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏன் இது காமன் டாபிக்கா சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ ஓரெழுத்து ஓர் மொழிலாம் நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்க பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். அகரவரிசை வந்து 4 to 6 கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு ஒரு கொஸ்டின்ல நான் அனலைஸ் பண்ண வரைக்குமே. ஸோ மினிமம் 2 வரும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வேர்ச்சொல் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வரும். இப்போ புக்ல இருக்க டேட்டா கேட்டா பரவாயில்ல. சிலது வந்து கட்டளை நமக்கு வரும் தெரியும். பகுதி அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலும் நீங்க குரூப் 2 எழுதியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். வேர்ச்சொல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது பிராக்டிஸ் இருந்தா மட்டும் தான் நம்மனால பண்ண முடியும். ஸோ அதனால இதெல்லாம் காமன் டாபிக். அதனால வாரம் வாரம் நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டுக்கிட்டா உங்களுக்கு வந்து பிராக்டிஸ்க்கு இருக்கும். ஏன் அப்படின்னா தமிழ் வந்து இப்போ மேத்ஸ் மாதிரி தான். ஜஸ்ட் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அங்கே மிஸ்டேக்ஸ் இல்லாம வரும். ஸோ வந்து இதுதான் எஸ்பெஷலி வந்து இந்த டாபிக் இருக்கு பாத்தீங்கன்னா, சந்திப்பிள்ளை அப்படின்னா சந்திப்பிள்ளை மேக்ஸிமம் வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தான். கொஷினா கேட்டா நமக்கு தெரியும். இப்ப வந்து வினை தொகையில வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டா மிகாதுன்னு சொல்லிடுவோம். இரண்டாம் வேற்றுமை தொகையிலையும் வருமா வராதுன்னா வராது. ஸோ விரியில வருமா அப்படின்னா வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் வந்து சொல்லிடலாம். பட் சென்டென்ஸா இருக்கும்போது நமக்கு வந்து அந்த சென்டென்ஸா இருக்கும்போது ஸோ எழுவாய் இருக்கா, இரண்டாம் வேற்றுமை தொகை இருக்கா, விரி இருக்கா, ஸோ பண்பு தொகை இருக்கா, இந்த மாதிரி நம்ம அதை கண்டுபிடிச்சு நம்ம வந்து சொல்ற போது நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். சந்திப்பிலை. ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து அந்த சொற்றொடர்கள் வந்து ஒழுங்குமுறை ரீஅரேஞ்சு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் தமிழ் புக்ல இருந்து தான் கேட்பாங்க. திருக்குறள் இந்த மாதிரி தான் செய்யுள்ல இருக்கல் லைன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ நிறைய நம்ம ரீட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ரீஅரேஞ்ச சென்டென்ஸ் வந்து கரெக்டா நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து அந்த அடைப்புக்கள் வந்து சொற்கள் இது பண்றதும் அப்படிதான். இந்த ஆகையால், ஏனெனில், இதனால் அந்த மாதிரிலாம் வருதுன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ரீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து புக் ரீட் பண்ண நமக்கு தெரியும் சென்டென்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பேசிக் தான். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா மாரி கிடைக்கும். நம்ம வந்து ரீட் பண்ணா வந்து நமக்கு நிறைய பிராக்டிஸ் கிடைக்கும். அந்த மாதிரி அட்டெண்ட் பண்றதுக்கு. ஸோ அதனால தான் வந்து புக் வைஸ் படிக்கிறோம் நம்ம. ஸோ தமிழுக்குன்னு பார்த்தா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சமூக மாற்றம் படுத்தேன் நானு. சமூக மாற்றங்கள் நான் படித்தேன். ஸோ அது வந்து இங்கிலீஷ்ல சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அதுதான் ஜிஎஸ் நான் படித்தேன். ஸோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து 2024. ஸோ அதை நான் வந்து ப்ரீவியஸ் இயர் பிவைக்யூ 2024 பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ரீசனிங் வந்து பார்ட் 1 and 2. ஸோ அதை நான் இது பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து 500 சம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? டாப் 500. ஸோ பார்ட் 1 to 5. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் பண்ணது. Feb 3 டே 6. இன்னைக்கு டே 7 இருக்கு. டே 7 பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட நமக்கு ஒரு வீக் வந்து ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கான இருக்கு. ஸோ இன்னும் எனக்கு என்ன ரிமைண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அதாவது ஏஷியன் சைட்ஸ் ஆஃப் தமிழகம் 6th புக்ல இருக்கிறது. அப்புறம் பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்க காலம், சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏஷியன் தமிழகம் த சங்கம் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 லெசன் மட்டும் தான் இருக்கு. இந்த 2 லெசன் முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வீக் 1 ஷெடியூல் முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் நான் இன்னைக்கு வந்து அதை மட்டும் தான் இருக்குன்றனால அதை முடிச்சுட்டு ஜஸ்ட் வந்து ஜிஎஸ் மட்டும் நான் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேக்ஸ் நல்லா பார்த்துட்டேன், நான் தமிழும் ஓரளவு நான் நல்லா பார்த்துட்டேன். ஸோ ஜிஎஸ் மட்டும் ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். இன்னைக்கே வந்து நான் வீக் 1 வந்து டே 7ஓட கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமக்கு டே 7. ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணா இல்லைன்றது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து எவ்வளோ படிக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க. நான் வந்து ஏற்கனவே படித்தேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாமல் இருந்துச்சு. ஏதாவது ஒரு டாபிக் விடுற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வீக் 1 படிக்கும்போது குப்தா படிக்கல. ஏன்னா ஏற்கனவே படிக்காதனால குப்தாவை நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வீக் 2 போனேன். வீக் 2ல வந்து நான் இண்டஸ் சிவிலைசேஷன் படிக்கல. இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து 6th மட்டும் தான் படித்தேன். 9th வந்து படிக்கல. ஏன்னா 9th வந்து நான் படிச்சது இல்லை. ஸோ இந்த மாதிரி என்னோட கன்வென்ட்டுக்கு நான் எது படிச்சேனோ அதை மட்டும் படிச்சுட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஷின் போலாம்.
ஸோ வந்து சமூக மாற்றம், தமிழ்நாட்டு சமூக மாற்றம் வந்து நான் இயர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த தமிழ் புத்தகம் வந்து கோவால வெளியிட்ட ஆண்டு வந்து என்ன ஆண்டுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சீகன் பால்கு வந்து முழுமையான அச்சகம் வந்து தரங்கம்பாடியில வந்து நிறுவியிருப்பாங்க. அந்த வருடம் என்னன்னு சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து திருக்குறள் வந்து முத வந்து எப்ப வந்து வெளியிட்டாங்க? ஆக்சுவலா வந்து இது பண்ணி வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொன்னா திருக்குறள் வாஸ் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் தமிழ் லிட்ரேச்சர் டெக்ஸ்ட் டு பி பப்ளிஷ்ட் இந்த இயர் கேட்குறேன் நான். நெக்ஸ்ட் வந்து மூவேசா வந்து பதிப்பிச்சிருப்பாங்க நிறைய நூல்கள். ஸோ அதில் வந்து சிலப்பதிகாரம் மட்டும் சொல்லுங்க. சிலப்பதிகாரம் மட்டும் எந்த ஆண்டு பதிப்பிச்சிருப்பாங்க? அப்புறம் புறப்புரள் வெண்பா மாலை என்ன ஆண்டு பதிப்பிச்சிருப்பாங்க? நெக்ஸ்ட் வந்து புதிய ஜார்ஜ் கோட்டை இருப்பாங்க பார்த்தீங்களா? புதிய ஜார்ஜ் கோட்டையில வந்து எஃப்டபிள்யூ எல்லிஸ் வந்து காலேஜ் வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ அது எந்த ஆண்டு? புதிய ஜார்ஜ் கோட்டையில வந்து கல்லூரியை வந்து எஃப்டபிள்யூ எல்லிஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வந்து என்ன இயர் அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்? நிறைய இயர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து டாக்டர் சி நடேசனார் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் வந்து மருத்துவர். அவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ அவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம், அதாவது மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. அது எந்த ஆண்டு? அதுக்கப்புறம் அது என்னவா மாறுச்சு? அதாவது 2 கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்றது எப்ப ஆரம்பிச்சாங்க? அது வந்து நடேசனார் அவர்கள். செகண்ட் வந்து அந்த இது மெட்ராஸ் யூனிட் லீக் அப்படின்றது வந்து யுனைடெட் லீக்ன்றது எப்படி மாறுச்சு அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு வந்து சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாங்க. அது எந்த இயர்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா டாக்டர் நடேசனார் இருக்காரு. அப்புறம் சர்பிட்டி தியாகராயர், அதுக்கப்புறம் டி.எம். நாயர். ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க. பிராமணர் அல்லாத தலைவர்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அது வந்து என்ன அமைப்பு அப்படின்னா சவுத் இந்தியன் ரெபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்போ வந்து இது ஆச்சு? அதாவது அது வந்து எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எல்லாமே பண்ணி? ஸோ நீதி கட்சியில வந்து இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த இயர் அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி வந்து பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 2 இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு, அந்த இயர் வேற. பணியாளர் தேர்வு வாரியம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது பொது பணியாளர் தேர்வு வாரியம், தேர்வாணை. ஸோ 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 2க்கும் இயர்ஸ் வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டுக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 2க்கும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் 2மே பிவைக்குள்ள ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நமக்கு அறநிலை சட்டமும் பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெரியார் வந்து தொடங்கிய இதழ்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல புரட்சி பகுத்தறிவு அது மட்டும் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. புரட்சி அண்ட் பகுத்தறிவு. ஸோ அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பி.ஆர். அம்பேத்கர் எழுதினாங்க பாத்தீங்களா, சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நூல்ல வந்து பெரியார் வந்து தமிழ்ல வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. அது எந்த வருடம் அப்படின்னு சொல்லுங்க. இதுவும் பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க நமக்கு. மேக்ஸிமம் இந்த லெசன் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பிவைக்குள்ள வந்திருக்குப்பா. நெக்ஸ்ட் வந்து இரட்டைமலை சீனிவாசன் இருப்பாங்க பாத்தீங்களா, சீனிவாசன் அவர்கள். அவர் வந்து சுயமரியாதை எழுதியிருப்பாரு. அது என்ன பேர்ல எழுதியிருப்பாரு, அது என்ன வருடம்ல வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இரட்டைமலை சீனிவாசன் வந்து சுயசரிதை எழுதியிருப்பாங்க. அது என்ன பேர்ல எழுதியிருப்பாங்க, அது எந்த வருடத்துல வெளியிட்டது. நெக்ஸ்ட் வந்து இரட்டைமலை சீனிவாசன் இருக்காங்க பாத்தீங்களா, இரட்டைமலை சீனிவாசன் வந்து ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அது எந்த வருடம்னு சொல்லுவாங்க. இதுவும் பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்றது எந்த வருடம் வந்து அந்த அமைப்பை உருவாக்கினாங்க. நெக்ஸ்ட் வந்து நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிட கழகம் அப்படின்ற பேரை வந்து மாத்திருக்கும். அது வந்து எப்போ வந்து அந்த பேர் வந்து மாத்திக்கிட்டாங்க. ஆக்சுவலா நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கத்தோட சேர்ந்து அதுக்கப்புறம் திராவிட கழகம்னு பேர் மாத்திருப்பாங்க. ஸோ அது எந்த வருஷம் வந்து அவங்க அந்த பேரை மாத்திக்கிட்டாங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து ஒண்ணு வந்து இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சொல்லுங்க. அதாவது மெட்ராஸ் லேபர் யூனியன், சென்னை தொழிலாளர் சங்கம். அது வந்து எந்த வருடம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து அகில இந்திய தொழிலாளர் சங்கம் முதல் மாநாடு வந்து பாம்பேல நடந்துச்சு. அது எந்த வருடம், எந்த நாள். ஸோ 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு சென்னை தொழிலாளர் சங்கம், இன்னொன்னு வந்து அகில இந்திய தொழிலாளர் சங்கம், அதோட ஃபர்ஸ்ட் மாநாடு.
மேக்ஸிமம் எல்லாமே கேட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிங்காரவேலர் வந்து முதல் வந்து மே தினம் கொண்டாடிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மே தினம். ஸோ அது வந்து எந்த ஆண்டு கொண்டாடி இருக்காங்க? இதுவும் நமக்கு வந்து பிவைக்யூல கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பிவைக்யூ கொஸ்டின் தான். நமக்கு மதராஸ் தேவதாசி சட்டம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து எந்த ஆண்டு வந்து அரசால் இயற்றப்பட்டது? ஸோ மதராஸ் தேவதாசி சட்டம் வந்து எப்ப வந்து நம்ம அரசால இயற்றப்பட்டுள்ளது? எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கொஸ்டின். சப்போஸ் நீங்கள் வீக் 1 இப்போ தான் முடிக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து ஃப்ரீ மேக்ஸ் டெஸ்ட் அவைலபிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கான ஆன்சர் கீ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு. ஸோ நம்ம வந்து வீக் 5 வரைக்கும், அதாவது டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அதுக்கப்புறம் இப்போ ரேஷியன் ப்ரொபோசிஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெலகிராமில் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர் கீ வந்து நமக்கு யூடியூப்ல இருக்கும். வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து நீங்க வந்து நிறைய வருஷம் பிவைக்யூ பார்க்க முடியாட்டி கூட 23, 24 மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 2 மட்டுமா பாருங்க. நமக்கு அதுவும் 2024ல வந்து டைம் அண்ட் வாக்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து சொன்னப்போ குரூப் 1 இருக்கு பார்த்தீங்களா? குரூப் 1 எக்ஸாம்ல வந்து கிட்டத்தட்ட 3 பிவைக்யூ 3 கொஸ்டின்ஸ் வந்து டைம் அண்ட் வாக்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3மே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா குரூப் 4லயுமே ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் இருக்கு. ஆனால் 2022ல கேட்ட கொஸ்டின். ஆனால் பட் நமக்கு அதை பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நீங்க 23, 24 நீங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. அல்லாட்டி அப்படின்னா 24 மட்டுமாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்ப ஏன் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் வந்து ஏன் அப்படின்னா மேக்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து நமக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ்னு சொல்லி 10 கொஸ்டின் ரீசனிங்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ நம்ம அட்லீஸ்ட் இந்த 50 கொஸ்டின் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ரீசனிங் 10 பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்து ரீசனிங்குமே அப்படிதான். ரீசனிங் வந்து நம்மளோட இதுலயே நிறைய இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் டைஸ் அப்படின்னா டைஸை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நமக்கு. அதே மாதிரி நமக்கு டேஸ் அந்த மாதிரி கேல்குலேட் பண்றது நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. வந்து நமக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுப்போம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மித்தபடி ஒரு சேஞ்ச் கிடையாது. மேக்ஸ் அதே சிலபஸ் தான். ஆனா என்ன அப்படின்னா ரீசனிங் வந்து நமக்கு வந்து 5 சம்ஸ் வரும், 4 சம்ஸ் வரும், இல்லாட்டி 7 சம்ஸ் வரும், அந்த மாதிரி இருக்கும். இதுல 10 சம்ஸ் அவங்களும் அக்யூரேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளவுதான். மேக்ஸிமம் நீங்க 23, 24 ஃபுல் கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பா அதிலேயே நமக்கு ரீசனிங்ஸ் வரும். ஸோ அதிலேயே நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கும்ப்பா. ஸோ அதனால நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து 2 இயர்ஸ் கொஸ்டினாவது பாருங்க. நிறைய பார்க்க முடியல. அப்படின்னா ஏன்னா அந்த 2 இயர்ஸ்லேயே நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். ஸோ பொதுவாக நீங்க மேக்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க வந்து இந்த எக்ஸாம் தான் அந்த எக்ஸாம் தான் பார்க்காதீங்க. எல்லா எக்ஸாம்ஸுமே பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமன் சிலபஸ் தான். அது குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், இல்லை ஏதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கட்டும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் வந்து சேம் சிலபஸ் தான். ஸோ மேக்ஸுக்கு கூட நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க பாருங்க. நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் சில இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு புது புது மாடல்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க டிஃப்ரெண்ட்டா ஒரு மாடல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா நமக்கு அது பார்த்தோம்னா நிக்காது. நமக்கு தெரியாது. ஸோ 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் பார்த்தா தான் நிக்கும். ஸோ அதனால நீங்க டிஃப்ரெண்ட்டா இருக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிட்டே வாங்க. நோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண, கிளான்ஸ் பண்ண, ஒரு கிளான்ஸா பார்க்க நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம பிவைக்யூ ஆல்ரெடி டெலிகிராம்ல சென்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஎன்எம்மா இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், யூனிட் 8க்கு இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம 21 to 24 வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து டெலிகிராம் லிங்க் வந்து பயோல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸுக்குமே பிவைக்யூ வந்து டாபிக் வைஸ் இப்போ ஷெட்யூல் 1 அப்படின்னா வந்து அதுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ், அதுக்கான பிவைக்யூ ப்ராக்டிஸ் சம்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு டெஸ்ட் பிடிஎஃப். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.